பாடலாசிரியர் நேசன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மண்ணுலகமும் விண்ணுலகமும் மனிதனுக்கு இன்னும் அலுப்பு தட்டாமல் இருக்க காரணம் இங்கே திரையுலகம் என்பொரு மூன்றாவது உலகம் இருப்பதால் தான். மேட்னி ஷோ முடித்து சூரியன் கிளம்ப ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சந்திரன் வந்து கொண்டிருக்கும் இந்த இதமான மாலை வேளையில் மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்களே, அரங்கம்பரை அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களே, கலைஞர்களே, திரை சொந்தங்களே, கொல்லித்தீ விழுந்து மாய உடலை கொண்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது மின்னிவிட வேண்டும் என உழைத்துக் கொண்டிருக்கும் நடிகர்களே, நடிகையர்களே, வெள்ளங்களில் அல்லாடும் வள்ளங்களாய் போராடும் கலைஞர்களை மக்களின் உள்ளங்களில் கொண்டு உட்கார வைக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் இரண்டாவது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புதுப்பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூ பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃபிளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியர் நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நினைவு இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பாடல் எழுதும் போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்துல ஆக்சுவலா 3 பாடல்கள், 2 பாடல் நீங்க இப்ப பாத்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் நாங்க முதலா எழுதும் போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து நாங்க எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் உன்னி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்க உட்கார்ந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்ப நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபர்ஸ்ட் நாள் நாங்க பாடல் இதுக்காக உட்கார்ந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால பல்லவியும் எழுத முடியல. அப்புறம் என்ன அப்படின்னா எனக்கே தெரியல என்னடா ஏதோ சப்பா இருக்கு அப்படின்னு. அப்ப சார்ட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தியேட்டர்ல எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமா இருக்கும்போது பக்கத்துல இருக்கும்போது ஒரு நம்மளால ஒழுங்கா போக முடியாது. அதனால சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இந்த பக்கத்து டேபிள்ல உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிள்ல உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்க உட்காந்து கரெக்ஷன் பண்றது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிள்ல உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்க சர்வ் பண்றவருக்கு எதுவுமே புரியல. நாங்க ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை நாங்க எழுதி முடிச்சோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை மறக்கவே முடியாது. சோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையா, அதாவது பொறுமைக்கு சிகரமா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு 3 சொற்கள், 2 சொற்கள்ல சொல்லணும்னா ரஞ்சித் உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பரந்தாவது குறுக்குருவி அந்த படத்துல நான் தான் அவருக்கு 2 பாடல் எழுதியிருந்தேன். அப்பவே நான் எதாச்சியா சொன்னேன், சார் அதுல டூயட் சாங் கிடையாது,
அப்போ நான் சொன்னேன், சார் அடுத்த படத்தில் உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவருடைய பேரை அவர் தாங்கியிருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பேரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது. ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, செந்தனிலே உயிரை மறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வோ, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித்துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும் சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க? சத்தமா சொல்லாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற பிரஸ், மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாரும் முடியாங்கிற ஒரு படத்துல இருந்து இங்க வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்துல வந்து சாரா ஸ்டாரா இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாரா மாத்திட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். காமெடியா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். படமே செம்ம ஜாலியா வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டைன்மெண்டா இருக்கும் செட்ல, அவ்வளோ ஜாலியா வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பரா இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்க அண்ணா சீனியர், எங்க குடும்பத்துல இருந்து ரோபோ அண்ணா வந்து அதுல அவர் கூட நடிச்சதும் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க, தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பரா அண்ணன் போட்டிருக்காரு. அண்ணா சான்ஸே இல்லைன்னு, அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ வீட்டுல வந்து நானும் ஒய்ஃபா அவரோட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சாங். ஓகே, அந்த மாதிரி இப்போ எப்படி ஜாலியா இருக்கும் அதே மாதிரி ஜாலியா சூப்பரா வந்திருக்கு படம். கண்டிப்பா வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாருங்க, அவ்வளவு அழகா வந்திருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா தியேட்டர்ல போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க நிமிஷம் அண்ணனுக்காக ஒரு வாய்ஸ் பேசிடுறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வந்து படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட நினைவுது வரட்டுமா? பாய். இந்த மேடி இந்த பாடுனா அப்போ விஜய் டிவியில் எப்படி இருந்திருக்கும். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச வைக்கிறோம். ஒற்றை தேனூருடன் ஓயாமல் பேசும் கவிதை போல இளைஞர்களின் இதய குலத்தில் இடம் பிடிக்க உள்ள பிக் பாஸ் புகழ் வர்ஷினி வெங்கட் அவர்களை பேச வைக்கிறோம். சட்ட நினைவு டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும், ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் மீடியா பேச எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்குமே ரொம்ப மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனா நான் வாழ்றது என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்துல வந்துட்டு கதாநாயகியா ஆகிறதா என்னோட ட்ரீம். சட்ட நினைவு மூவி மூலமா அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பப்பா சொன்னோம் எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு கூலா இருக்க முடியும் அப்படின்றது அவருக்கு கத்துக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னாடி கூட ஒரு பாலை தூக்கி போடுவாங்க. நான் கூட கூட இருந்தப்போ கேட்க சார் எப்படி சார் இவ்வளவு கூலா இருக்கீங்க. ஸோ அந்த கால்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட கத்துக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு செட்டு வந்து பயங்கரமா. கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அது டப்பிங் டைம்லாம் வந்து மிமிக்ரியில, அதாவது நான் டப்பிங் பேசுற வாய்ஸ்ல வந்து அவரு வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கவின் கோ டைரக்டர் அவரு ரொம்ப சூப்பரா இருந்திருக்காரா. சொல்லாம ஃபோன் பண்ணி என்னை பத்தி பேசுவீங்களா லன்ச்லாம் அப்படின்னு கேட்டாரு. சொல்லாமே பேசிட்டேன். செட்டில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் ஆக்டர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அப்சல் சார், அஸ்வின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரும் ஷாலினி அப்கோர்ஸ் நம்பிக்கை சீன் ஆயிட்டு தேவையில்லை மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இது வந்து இந்த அழகான பையன் வீடுலாம் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு நியூ டீம் சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பிதான் வந்துட்டு இந்த படம் இருக்கு. ஸோ தயவு செய்து உங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் வந்து தியேட்டர்ல எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. பார்த்து மாதிரி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் ரோல் இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்க போகுது யாரு அதுல விஜய் டிவில பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து 70mm தன்னோட முகத்தை பார்க்கறது தான். உண்மையா இந்த மேடையில வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, சத்தியமா நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த ப்ரிவியூ போடும்போது முகத்தை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படிதான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த இடத்துல நல்ல கைத்தறல் கொடுத்துலாம் என்னோட இயக்குனர் நவீத் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமா சொல்றேன், இந்த மனுஷன் டிரெக்டரா இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டரா இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் இருந்தா நாங்க சித்தால் பொறியாளா இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்போம். ஏன்னா அவ்வளவு அழகா ஒரு வேலையை டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பாரு. நிறைய மேடைகள்ல அவங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸ் பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏற்றுக்கிட்டு எங்க ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமா சொல்ல நினைக்கிறேன், இந்த திரைப்படத்தை நாங்க 16 நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம். இந்த கோல்கப்பா சாங் மொத்தமா 18 நாள்ல ஒரு திரைப்படத்தை முடிச்சோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சீன் போலாம் என்ன பேப்பர்ல இருக்கோ அதை எடுத்தாரு. ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணாரு. ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் ராப்பரை வச்சு ஜிதேஷ் கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அப்படி எக்ஸிக்யூட் பண்ணவர் வந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணிருக்கேன், நடிச்சிருக்கேன். என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவில வேலை பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டல்ல பண்ணும்போது நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு வந்து பெருசா தெரியல. ஆனா இவ்வளவு பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீனுக்கு
தனிப்பட்ட முறையில ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் என்ன மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்ப யதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பாதியில நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். சோ ஒரு திரைப்படத்தை எப்ப வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்கு. சமீபத்துல வெகு சில படங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நினைவு. சோ ஜாலியா நீங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சொல்லிக்க மாட்டீங்க. படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது. சோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்க அதை வைக்கல. இருந்தாலும் இல்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது சீரியஸ் பிசினஸ் சொல்லுவாங்க. செட்டிலே இப்படியே இருந்தாங்கன்னா எனக்கு என்ன டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மற்றவங்க சீன்ஸை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவி முகங்கள் நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. விஜய் டிவியில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு கெட்டப் போடுறவனா பார்த்திருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனா மாறணும்னு. இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்ட நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்னு நட்புக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளவு வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு ஒர்க்கே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலா பேசி இருக்கும்போது இந்த கேரக்டர் ரோபோ நான் பண்ண சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பார்ப்போமா அப்படின்னு போன் பண்ணா சொல்லலாம் தம்பிக்காக பண்ணாம யாருப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு. ரோபோசங்கரன் மட்டும் இல்ல, புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு. மச்சான் அவனுக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள் தான் தொடர்ந்து கேட்கும்போது இத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக அந்த நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அந்த ரஞ்சித் தும்மி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்டா இன்னைக்கு ஜூக் பாக்ஸ்ல இன்னொரு சாங் இருக்கு, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்க தனியா ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்க மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்க ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா அங்க இருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவருதான் நான் காலேஜ்ல ஸ்டேஜ் வரும்போது அவரு டைலாக் சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக உட்கார்ந்து இருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநானக் காலேஜ்ல என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்கள்லயுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணாரு. எனக்கு இதோட பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றனை கேட்ட தாழ்வாங்களோ அதே மாதிரிதான் எனக்கு ஒரு அண்ணன். அவரு முன்னாடி ஆனா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணா, உங்க தம்பி நானே வந்துட்டேன். ஏன்னா 2017 சர்வசுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சினிமா பழக்கப்பட்டது. எனக்கு சினிமா அதான் ஃபர்ஸ்ட். அன்னில இருந்து ரொம்ப வருஷமா இயங்கிட்டே இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டேன், வரல. பட் எஸ், ஒரு திரைப்படம் வராம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில இனி அது அழிக்கப்படும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லல அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நாமளே வாழ்த்துக்கிறது நம்ம எப்போ ஒரு மூச்சில் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, தேங்க்யூ. அண்ணா மிமிக்ரியா என்ன கேபிஏ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிறீங்களா? இருக்கேன்னா இல்ல, வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்ட்டீங்களா, அது இயல்பா வருது. ஸோ இந்த மேடையில பார்த்திபன் சார் நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்ன சிரிக்கிறீங்க, வணக்கம் திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு, அதனால முன்னாடியே சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினைவு. ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைவு வைக்காது. சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க. ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்க வந்தவங்களோடே போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸோ நான் நிறைய ஞாபகம் வச்சிருந்தேன். 10 வாய்ஸை கேட்டு
இருக்கு. எம்ஆர்ஐ தான். இதுதான் இந்த மனுஷன் கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டு வேணாம் வாங்க அப்படின்னாரு. இங்க ஏற்கனவே சொல்லிட்டோம்னா தட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கடைசியா ஒரே விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்ட எம்ஆர் வாய்ஸ்ல பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்ல அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். பேச வச்சுட்டீங்க, என்ன பரவாயில்ல. இந்த திரைப்படத்தை இங்க வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஓடிடில வந்தாலும் பாருங்க, ஓட்டி பாருங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட மனைவி பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். மொத்தத்துல வார்த்தை பேசினாங்க, அப்படி போயிட்டாங்க. தேங்க்யூ ரியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி, ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும், பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதை நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம். ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கு, இந்த விஷயத்துல இந்த இது கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையை நான் அஜித் பிரதர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நான் அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன். எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி நீங்க கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்டர், அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட தான் சொன்னாரு, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயம், யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்களை சொல்லல, சின்னவங்களை சொல்றேன். சின்ன வயசுலயே முடிவு இழந்துட்டு யங் பால்ட்னஸ்ல இருக்கவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிக்கலாம். பட் இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது. பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்களை வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறதுன்னு இப்ப அது என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன். யாருமே பாடி ஷேமிங்க இல்ல ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்பதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே, அது ஏன் சொட்டையாகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டுல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே வந்து
வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது. பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்க கூடாது, அவங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும். அதுல நான் கண்டிப்பா நம்புறேன். அந்த லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும் இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும். கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸ் வந்து நீங்க இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும். அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பரந்தாவூர் ஊருக்குரிய கடலமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனா போய் சொல்லிடுறேன், கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோட நான் அடுத்தது எனக்கு சீசா அந்த மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் நல்ல இன்டர்வியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணிக்கலாம், 10 மியூசிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் 10 மியூசிக்கா அவங்க தான் இதில் இன்வால்வ் பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்க ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லபடியா நல்லா வரும்னு நாங்க நம்புறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா ப்ரோ. அந்த ஸ்கிராச்ல இருந்து எனக்கு வந்து ஒரு பால்னஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதான் ஓப்பனா ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் யுவராஜ் இந்த படத்துக்கு ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு associate director. So thank you Raj and co-actors Rashmi and Shalini. இவங்க கூட ஒர்க் பண்ணதுல I'm so happy. Thank you both of உங்க ரெண்டு பேருக்கு தான் செப்பரேட்டான ஷெட்யூல்ல ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இல்ல வார்த்தைலாம் போடல. அண்ட் முக்கியமா ரோபோ சங்கர் அண்ணன் ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம். அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாமே அவங்க கூட உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்க தான் லைக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் அவங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விடாதர் லிரிசிஸ்ட், அவர் கூட பரந்தாவூர் ஊருக்குரிய முன்னாடி படம் அவர் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன் கூடுவாரு. பட் எனக்கு வந்து கூச்சமா இருக்கும் நீங்க அண்ணன் என்னை கூப்பிடுறது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீயிங் உங்க கூட ஒர்க் பண்ணல. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச வைக்கிறேன். எக்கோலாம் போட்டிருக்கேன். எல்லா கேமரும் அந்த பக்கம் தெரிஞ்சிருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தன்னிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டா இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபர்மி அப்படின்னு சொல்லிடுறேன். குழந்தை மாதிரி தான் அது.
ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்தை மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகா தம்பி ராஜாசினி மாதிரி 18 நாள் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணில் கிடைச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் ஒரு கேபி எபிசோட எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபியையும் இந்த படத்தில் பார்க்க போறீங்க. அதனால தான் இதுவரையும் நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரிச்சது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது ஒரு பலகுறை மேடையாக மாறிடுச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டுகளாக இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த கவிஞர் ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையா இருக்கும். உண்மையிலே எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சி.வி. குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் போட்டாங்கன்னா. முதல்ல ஹீரோவை பற்றி சொல்லுவேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜை உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு திறமை சபையில அதே கெட்டப்ல நான் உட்காருன்னு சொல்லும்போது, இதே என்னுடைய அப்பா அவங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆசான் திருமாச்சாரியர், உலகநாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் 16 வயதுடைய படத்துல எப்படி கோமணத்தோட நடிச்சாரோ அவ்வளவு பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல எல்லோரும் பார்க்கட்டு நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம், ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்குன்னு சொல்லி வந்தாருன்னு அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நிறைய மேடை கொண்டு போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தயாரிப்பாளர் கே.பி. ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு ரொம்ப பிரமாண இந்த டிஃப்ரெண்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கு நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே கிட்ட கண்ணை மூடனா தம்பி சிவகார்த்தி நேரில் கொண்டாந்துறான். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடியவரை அவன் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் இன்னொரு 4-5 மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போறேன். அதுல கே.பி. ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, கூட ஆனந்து எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ப்பு பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசணும்னா இருக்கு. எப்படி போட்டு இருந்தாலும் எங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் தான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியாற்ற வேண்டும். இது சொட்ட நனையவில்லை, கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில. ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 தான் எனக்கு நவீனோட பழக்கம், நிஷாந்த் மூலமா. ஸோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டைம்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட சிங்கிங் கரியர் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர். ஸோ என்னோட பிறந்தாவது ஒரு சாங்ஸ் கேட்டு நவீத் கேம் டு மீ வித் நிஷாந்த். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க அழைக்க வச்சு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் இட்ஸ் a வெரி நைஸ் ஸ்டோரி. இது கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்.
அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா he is very cool. அது எந்த இதுலயும் மட்டுமே இல்லை, இஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுவது வந்து இந்த படத்தில் ஒரு கல்யாண சாங் இருக்கு, இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும், அதுக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்போ வந்து எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஸோ அந்த டைமில் நவீன் ப்ரோ கிட்ட வந்து இந்த வேலுகப்பா சாங் நான் பண்ணி ஒரு மியூசிக் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்தேன். அண்ட் he was so impressed, I guess, right? From that time onwards he was saying that இல்லை ப்ரோ எனக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும், ஐ எம் இன்ட்ரடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் ஐ கெப்ட் தட் வேர்ட் ஃபார் யூ ப்ரோ. ஸோ அந்த சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் வி ஹேவ் கான் ஃபார் அ லவ் சாங். ஸோ இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு டியூன் அனுப்பிச்ச உடனே இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அது நான் கன்வின்ஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை ப்ரோ இட்ஸ் நாட் ஒர்க்கிங், கிவ் மீ அ பெட்டர் ஆப்ஷன். இப்படி சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னும் ஈஸியாக கிடைக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நாட் குட் நமக்கு தெரியும் ஹி மைட் பி திங் சம்திங் பெட்டர், அதனால ஐ ஆம் சப்போஸ் டு டூ சம்திங் எல்ஸ். செகண்ட் சாங் கொடுப்பேன், செகண்ட் டியூன் அனுப்பிச்சோம் லவ் சாங்கு. Again he got impressed and மந்திர கண்ணால் அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இல்லை இருக்கு. ஸோ ஒரு சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி it will be something really soothing your ears. அது வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிடும் அந்த சாங். அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. And I must say a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity. And this will be my something which I have achieved after a long period of time. Thank you very much, bro. Sir, one second. ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு அந்த ஜிமிக்கி கமல் பாட்டு கேட்டு, ஒரு 2 லைன் பாடுறீங்களா? ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பா. Definitely, ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்ணாங்க. இந்த crew, each and everybody in the team were so supporting. ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட வேவ் லென்த் அப்படியே கிடைச்சது மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ எல்லாமே ஒரு கூல் ஆக்டிவிட்டி தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஸோ எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளோ கிரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கணும். ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் திஸ் ப்ராஜெக்ட். ஒன்ஸ் அகேன் ஐ அம் தேங்க்யூ Naveed for this. ചെന്നീൻ ചാരാൽ മുട്ടോളം പിന്നീൻ ചാരാൽ കെട്ടോളം ചുമ്മാടാൻ നോക്കാതെ തയം തൊഴിക്കാൻ നിൽക്കാതെ കൽവേഷം പോയടാ വേഷം മാറടാ മഴയാറ്റിയ പള്ളിയിലൊരു പുരുഷൻ കുടനീരാൻ മല പോലെ വന്നത് എലിപോലെ പാർന്നടാ ചെന്നം പിന്നം ചെന്ന മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂട്ടകളെ എന്റെ മേട് ജീവിപ്പിക്കുന്നത് എന്റെ പെണ്ണ കൊണ്ടുപോയി എന്റെ തന്റെ ബാങ്ക് കിട്ടി എന്റെ അമ്മ പൊടിച്ചു തീത്തേ. இந்த படத்துல ஒரு சாங் ப்ளே பண்ணல, அது பாடுவீங்களா? இந்த ஆடியோ லான்ச் வேற லெவலுக்கு இருக்க போதுங்க பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் ஆசைதான். சரி பாட இவரு ஹம் பண்ண இவங்களாம் போறேன். ചെന്നീൻ ചാരാനത്തോളം പിന്നീൻ ചാരാത്തോളം ചുമ്മാടാൻ നോക്കാതെ തയം തൊഴിക്കാൻ നിൽക്കാതെ കൽവേഷം പോരാ വേഷം മാറാ മലയാറ്റു തൊഴിലെ പുരുഷൻ കുടനീരാ മല പോലെ വന്നത് ചെന്നം പിന്നം ചെന്ന മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂട്ടുന്നത് എന്റെ മേലെ ചിരിക്കുന്നത് എന്റെ തനി കൊണ്ടുപോയി மிஸ் பண்றீங்களா? அச்சோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கலாம்ல. பிரியங்கா தான்
ஆமா சார், ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்களா படத்துல? அதுக்கு ஒரு 2 லைன் மட்டும் பாருங்க. இது வந்து படத்தோட டீம்ல இருந்து கேட்கிற ரிக்வெஸ்ட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், இந்த லவ் சாங் இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அது உங்களுக்கு 2 லைன்ஸ் உங்களுக்கு பாடு. ஒரு கண்ணாக தாக்கும் இல்லாத வீசும் காத்தெல்லாம் சிரிச கரதா தேயும் சேனாக சேர்ந்து பெண்ணாக நானும் கொஞ்சேரி துண்டாக்க பரவா அஞ்சாறு நேரம மந்தார மேகம சஞ்சார நேரம் இதுதான் மனசுக்குள் செய்யும் காதல் தந்திரமா என் மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே என் வாழ்ந்தே நான் இப்போ சுற்றுனாலே. ரொம்ப சின்சியரா ஒரு விஷயம் சொல்றேன். நவி ப்ரோ has acquired my heart because எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதோட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு கிடைச்சது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஹி இஸ் லைக் own brother to me. Thank you so much. என்னங்கிறது சார், நீங்க நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கல்லூரி, கலகலப்பு, மாரி, அயோத்தி என்று வெற்றி பெற்ற படங்களில் எல்லாம் கவனிக்க வைத்தவர். சின்ன சிரிப்பும் சிறந்த நடிப்பும் வினோத்தின் அடையாளங்கள். வருங்கால தமிழ் சினிமாவில் புது அடையாளமாக மாறவிருக்கும் கல்லூரி வினோத் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். சொட்ட சொட்ட நினைக்குது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமா மாற்றி செம்ம ஃபன்னா ஜாலியா மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நவீஷ் ப்ரோ, ஸோ அதை பற்றி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது, சிவிகுமார் சார் ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தர் முகத்தில் எவ்வளோ பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக ப்ரெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும். பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி நீங்கள் விட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாத ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபனுக்கு நன்றி. ஸோ இது எல்லாருமே எனக்கு அண்ணன் அந்த பாயிண்ட்டை சொன்னாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நேற்று இங்கே தான் வந்திருந்தேன், என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோக்காக வந்திருந்தேன். அண்ணன் எனக்கு என்ன கேட்டார், என்ன இன்னொரு 2 நாளாக பிரசாத் சைடு சுற்றிட்டு இருக்கேன் அண்ணா, அதுக்குன்னு கூல் சுரேஷ் என்ன சொல்கிற போறீங்க அண்ணா, அதெல்லாம் இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன். என்னன்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர மாட்டாங்க. ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட் என்ன லுக்கில் இருக்காங்கன்றதை காமிக்கணும். ஸோ அதுதான் எல்லாம் அவர் நினைப்பாங்க. பட் அவர் இந்த கெட்டப்ல வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாரு. அவர் ரோபா சொன்ன ஒரு பெரிய வார்த்தை, அது ஃப்ளோல சொன்னார், பட் பெரிய வார்த்தை அது. இந்த ஸ்டேஜ் இல்லை, இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு பிரதர். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே நான் இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா, என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய தம்பி. அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லையும் சரி, மீடியாலையும் சரி, அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சிருக்கான். அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் ஸ்க்ரீன்லேயும் வரது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்கள். ஆனந்த் அவனுடைய தம்பி தான், அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம் தான் நிறைய கவனிப்பாங்க. பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பவுமே வந்து ப்ரெஸ்ஸு கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டணும், அவங்க கைத்தட்டணும்னு சொல்லுவோம். நம்மளால ப்ரெஸ்ஸு கை தட்டணும், ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கமாக சொல்றது தான், தேட்டரில் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்க, உங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோத். சொல்லிட்டு சம்பவம் பண்ண போறீங்களா?
தேங்க்யூ. அடுத்து நான் பேச வைக்கிறோம். சமீப கால திரையுலகம் இளைஞர்களின் கையில் எப்போதும் திசை திரும்புகிறது. அது இப்போதும் சாத்தியமாகிறது. புதிய முயற்சி, புதிய தொடக்கம் எப்போதும் வெற்றியின் கதவை திறக்கும். இன்று கோடம்பாக்கம் கதவு திறந்து ஒரு படைப்பாளியின் பயணம் துவங்குகிறது. மலர்கரம் கொடுத்து வரவேற்கிறோம். அறிமுக இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத்திற்காக இந்த மேடை காத்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கூல் டைரக்டர் சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் பார்க்கணும்னு ஆசை. இப்போதான் ஃபர்ஸ்ட் மேடை எனக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோலாம் கூப்பிடுவாங்க, அப்படியே மேடைக்கு பார்த்துட்டு போயிடுவேன். இது சொட்ட சொட்ட நினைவுது. ஆக்சுவலாக நான் படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் யார்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை. எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை. கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம். அந்த காமெடி படம் எல்லாரும் பண்றாங்க, புதுசா என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணப்பதான் நான் என் டீம்லாம் ஆர்லர் என்டர்டெயின்மெண்ட்ன்றது எங்க டீம் தான். நாங்கள் பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். படம் பண்ணணும்னா பல பிஸ்னஸ் பண்றோம். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம்னு முடிவு பண்றப்போ மயிரா போச்சு ஏதாவது படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஆகுன்றது எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் நாங்கள் பண்ணு 4000 கோப்பெல்லாம் பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில் இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்குடா, ஆனா எத்தனை ஷூட் பண்ண போறோம்ன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை. அப்போ நாங்கள் பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வெறும் 20 நாள் தான். 20 நாள் ஷூட் பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது ரிலீஸ் எப்படி பண்ணலான்றது அடுத்து பார்த்துக்கலாம். டென்ஷன் இல்லை. அந்த டென்ஷனை நாங்கள் ஒரு நாளைக்கு 5-6 சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்தை நாங்கள் 18 நாள்ல முடிச்சிருக்கோம். ஆனா 18 நாள்ல முடிச்சிருக்கோன்றது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இது என்னன்னா நாங்க ஒரு டீமா நாங்க இருக்கோம், எல்லாரையும் படம் பண்ண முடியும். யார் பேக்கப் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்க அப்பா அம்மா இங்க உட்காந்துருக்காங்க. எங்க அப்பா ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவர் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோடா பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்றப்ப ஊரும் ப்ரொடியூசர் மாதிரி சரி நீ ஒரு 10 நாள் எடுத்து காட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால நான் ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது. அவர் டேட் இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, டேட் இல்லைன்ற வேற பணம் இல்லை. அப்போ எங்க அப்பா ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்போ நீங்க இனிமேல் சாஸ்திரி இல்லை, நீங்க மேஸ்திரி இல்லை, நீங்க ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு அவரும் ஒரு பண்ண வச்சு அவர் ரோல் பண்ண காசு கொடுத்துதான் ஆகணும். அப்படி நாங்க ஒரு பிளாக்மெயில் பண்ணி அமௌண்ட் வாங்கி நாங்க இந்த படம் முடிச்சிருக்கோம். எங்க அம்மா அதுக்கப்புறம் நான் ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறதில்லை, நீ ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்ப என்னன்னா நான் கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இந்த படத்துல எல்லாம் நான் வேற நாள் தேவை பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா படம் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றப்ப நாங்க படம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் லைட்ஸ் ஆன் மீடியா, சுரேஷ் சுந்தர் வெங்கி, நீங்க படம் நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க எந்த அமௌண்ட் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம், ஆஃப்டர் பிசினஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆனா மாட்டிக்கிட்டாங்க. படம் டீசர் சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அப்படி ஆவாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தாரு, ஜிதேஷ், மிஸ்டர் ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ நான் ஸ்டார்டிங்ல ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன். அப்பவே ஒரு நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ இந்த எப்படின்னா மச்சான் எங்க இருக்க, நான் படம் எடுக்க போறேன், நீ தான் ஹீரோ, அதான் அவர் நவீத் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு. கதை இதுக்கப்புறம் தான் அப்புறம் எழுதணும், நீங்க வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்க யோசிச்சு ஒரு கதை எழுதுறோம். அதுக்கப்புறம் ஒரு வந்தாரு, அதுக்குள்ள நாங்க லாக் பண்ணிட்டோம். கேபி ராஜா, யுவராஜ், ஆக்சுவலா யுவராஜ் வேற படம் பண்ணிட்டாரு டைரக்டரா, இருந்தாலும் நீங்க டைரக்டர்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த படத்துல கோ டைரக்டரா வேலை செஞ்சு
இது நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படிதான் வாண்டடா எழுச்சி நின்று அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ராஜா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சதீஷ் எடிட்டர், எல்லாரும் நாங்கள் எழுதி வச்சுட்டோம். இவங்க எல்லாம் தான் பண்ண போறாங்க, இதுக்கப்புறம் கதை யோசிச்சுக்கலாம் அப்படின்றது நாங்கள் பிளானு. அது அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு. இந்த சொட்ட சொட்ட நினைவு வந்து என்ன படம், நீங்க சொட்டையை ஹேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொட்டையை ஹேட் பண்ணல, ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கோம். படம் கிளைமேக்ஸ்ல அவங்களோட கஷ்டத்தையும் நாங்க சொல்லியிருக்கோம். படத்தை நீங்க பாருங்க, பார்த்துட்டு அவங்களால என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க. இதே கம்பெனி அடுத்து வேற படங்கள் பண்ண போறோம். யுவராஜ், ராஜா இவங்களுக்கு வந்து அடுத்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு யாரோட சொல்ல வாங்குறதுன்னு தெரியல. உங்க வைஃப் வந்திருக்காங்களா ப்ரோ? இல்ல அதுவும் நான் கண்டிப்பா கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் சிவி சார், கேபிள் சார், எல்லாரும் அபிநயத்தனங்கள அவசியமே இல்லை. ரோபன் வந்து சொல்லிதான் ஆகணும். ரோபன் வந்து ஒரு 4 days ஷூட்க்கு வந்தாரு. வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன், நீங்க எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினா ஆட வச்சாரு. முடியல, அவர் ஒரு கட்டத்துக்கு சும்மா சொன்னா அதுக்குன்னு 12 டேக்காடா போவீங்க. அதுல ஒரு கோல்கப்பா ஸ்டெப்ல வந்து கீழே குனிஞ்சு ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன், எல்லா டான்ஸும் எழுதிட்டாங்க. எங்க இவரக்கான ஹீரோ அதுக்கப்புறம் எந்திரிப்பார். கட் ஒன் மோர். ஆனா தேங்க்யூ வந்து நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு. ஹீரோயின் ஷாலினி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் பிரைட் ஃபியூச்சர். வர்ஷினி சொல்லவே வேணாம், வர்ஷினி அடுத்து ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெரிய டைரக்டர்ஸ் கூட. இந்த லிஸ்ட்ல நிஷாந்த், அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதினதுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும். அவர் வந்து ப்ரோ நீங்க ஒன்று பண்ணுங்க, 3 சாங் போட்டுருங்க. ஒரு லவ், ஒரு சேடு, ஒரு ஜாலியா ஒரு சாங் போடுங்க. நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த சாங் 3 வருஷம் முன்னாடியே போட்டோம். அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா, ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புறேன், நல்லாலுமா திட்டக்கூடாது அப்படின்னு இவரே அதை சொல்லிட்டு ஸ்டேஜ்ல வந்து கூல் டைரக்டரா. ஆனா வந்து பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு கோல்கப்பா ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது. லிரிசிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா எழுதிருக்கீங்க. அப்புறம் டிஓபி வந்து கடைசியா வந்து சேர்ந்தார் மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாள் நாள் தான் வந்து நாங்கள் டிஓபி, ஆக்சுவலா வேற டிஓபி இருந்தாரு. அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்றப்போ நான் வந்து ரைஸ் நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு காலைல 6 மணிக்கு ஷூட்டு வந்துருவேன்னு வந்துடும் பாய். அவங்க வந்தான் வந்து எல்லாம் கைட்மேன்லாம் வந்து சார் இது டிஓபி வராருன்னு சொல்றீங்க சார், அவர் இன்னும் வரல. ஏன்பா அவர் வந்து 2 நேரம் ஆகுது, அவர் வந்து டிஓபி ஏன்னா அவர் டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துருவாரு. ஸோ இந்த படத்துல எங்க அப்பா கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கவிதா மேம், அப்சர், மாலினி மேம், யாஸ்மின் மேம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு அவர் பண்ண சொன்னார், நான் பண்ண சொல்லல. நான் ஆனந்த் பாண்டி வந்து அவருமே வந்து நீங்க வந்து பண்ண எங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்க வந்து நடிச்சு கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் அவர் பேமெண்ட் ஒரு ரூபா கூட வாங்கல. டீசல் போடுறீங்கனாலே போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னா. ப்ரோ கன்வீன்ஸ், நீங்க மேல நடிச்சு என்ன கன்வீன்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கன்வீன்ஸ் பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரும் நாங்க வந்து இன்ன வரைக்கும் அவரு ப்ரோ இப்ப வந்து பெட்ரோல் சொல்லி எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஓகே ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரியங்கா அவங்க வந்து அவங்களும் வந்து நாங்க ஆக்சுவலா என்னன்னா நாளைக்கு ஷூட் பண்ண போறோம், இன்னைக்கு ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாத்தலாம், எப்படி பண்ணலாம். அதுல வந்து பிரியங்கா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. அவ்வாறு அடுத்து இன்னொரு படம் செப்டம்பர்ல இல்ல அக்டோபர்ல அனௌன்ஸ் பண்றோம். முதல்ல இந்த படத்தை ஆகஸ்ட் 22 தேட்டர்ல வந்து பாருங்க, படத்தை வெற்றியாக்குங்க. கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும்னா திட்டாதீங்க. நல்ல படங்களை எப்போதும் கொண்டாடும் திரு கேபிள் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற தம்பி நிஷாந்த் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து லைட்ஸ் அண்ட் சுந்தர் சுரேஷ் மூலமாக தான். அவருடைய பண்டைக்கு முந்தி சொல்லி படத்தை வந்து என்கிட்ட காட்டினார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப நாளாக படம் ரிலீஸ் ஆகல,
நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். நான் படம் பார்த்தோன்னா அவர்கிட்ட சொன்ன விஷயம், நீ யார்கிட்டையும் அதை காட்டாத, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கலாம்னு சொன்னால் அது அப்படியே சிவி குமாருக்கு போய் அப்படியே அடுத்து போய் அந்த படம் வந்து சோனி லீவில் வந்து பெரிய சார் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த முதல் விஷயத்தை ஆரம்பிச்சு வச்ச சந்தோஷத்தில் அந்த தம்பியோட அடுத்த 5வது படமா 6வது படமா 5வது படம் சொட்ட நினைக்குதுன்னு சொல்லிட்டு படம் வச்சிருக்கீங்க. நானும் நிறைய முடிவோடு தான் இருந்தேன் ஒரு காலத்தில். என்ன விஷயம்னா நவீத்தும் வந்து சும்மா இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ சொன்னார், இந்த ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு கொரோனாக்கு முன்னாடி நம்ம யாத்திரைன்னு ஒரு படம் பூஜைலாம் போகிறோம். அந்த பூஜையில் போய் நானும் கலந்துக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஒன்றும் வரல. ஒரு மேபி இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான படம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதான்னு தெரில. ஏன்னா நவீத் வந்து எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி ஜாலியான ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் ஜாலியாக இருக்கிற மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு இல்லாததுலாம் அவருக்கு தான் தெரியும். அதனால நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா மற்றதெல்லாம் டென்ஷன் ஆயிடும்னு சொல்றதுக்காக நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரியே கூலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு டைரக்டரா அதுவும் ப்ரொடக்ஷனும் கண்ட்ரோல் பண்ற விஷயம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்தது இந்த படம் ஜாலியான படமா இருக்கும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா இந்த டீமே ரொம்ப ஜாலியா இருக்குது. நான் வந்து பிக் பாஸ் உடைய வெறி பிடித்த ரசிகன். ஒரு காலத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் எல்லா பிக் பாஸும் பார்த்துருந்தோம். கடைசியாக தமிழ் ஒண்டி நிறுத்திட்டேன் டைம் இல்லாமல். அதில் நடித்த வர்ஷினி இவங்கெல்லாம் இருக்காங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த படத்தின் மேலே. அதே போல் பிக் பாஸ் ரசிகர்கள் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விஷயமாகட்டும். இந்த கேபிஐலேருந்து இருக்கிற டீம் எல்லாம் கூட்டின்னு வந்து இந்த உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நாளைக்கு நம்ம அது என்ன படம் அது, நம்ம நல்ல படம் அது, பேர் மறந்து போச்சு. அதில் வந்து அந்த டைமில் யூடியூப்ல நடித்த எல்லா ஸ்டார்ஸும் நிறைய பேர் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தியேட்டரில் அந்த படம் போய் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. புதுசாக ஒரு கேரக்டர் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரே ரோரிங்காக கை தட்டிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவருக்கு வந்து எதுவுமே பார்க்காம மையமாக என்ன பார்க்குறாரு, ஸ்க்ரீனை பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, ஸ்க்ரீன் பார்க்குறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் யார் ஏன் கை தட்டுறாங்கண்ணா? சார் இவங்கெல்லாம் யூடியூப்ல பயங்கரமாக ஃபேமஸான ஆளுங்க சார், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கான கரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஆளுங்க, அதனால இவங்களை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீமே வந்து இன்னைக்கு டிவி, ரீல்ஸில் இதில் யாரெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் தேடி பொறுக்கி போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது வந்து கொண்டாட்டமான படமா இருக்குன்னு தான் நம்புறேன். ஏன்னா நான் வந்து ட்ரெய்லர் தான் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தம்பி வேற வழுக்க தெரியா இருக்கிறாப்புல. நான் முதல்ல அடையாளம் தெரியல, முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்த போது முதல்ல காட்டினாப்புல. என்னன்னா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காப்புல, ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்க தம்பி தான். அதனால இந்த படத்துல வந்து முடிய வந்தாவது நம்ம வந்து வெற்றி வாகிய சூழல் அப்படின்றதுக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, முடி இல்லாத பொண்ணு கிடைக்காம இருக்கலாம், ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்குலாம். கல்யாணம் தான் நடக்காது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய லௌகிக விஷயங்கள்லாம் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து முடி இல்லாததை பற்றி படம் எடுத்தவங்க யாரும் வரைக்கும் தோற்றதே இல்லை. இப்போ இதே படம் எடுத்துக்கலாம், ஒரு மொட்டை கதை அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. பாலான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. இப்போ தமிழில் இந்த படம் சொட்ட நினைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொட்ட நினைக்கிறது வந்து கொட்ட வரப்பும் படம். நிச்சயமா இந்த டீம் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஜிதேஷ், நம்ம அடிக்கடி ஃபோனில் வந்து தான் பேசியிருக்கோம் ரொம்ப வருஷமா, நேரம் இப்போ தான் பார்க்க நினைக்கிறேன் இல்லையா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு 16-17 நாளில் எடுத்துட்டு அதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கான இவ்வளோ சுறுசுறுப்பை வந்து உண்மையாக நீங்கள் பாராட்டுறவங்கள. ஏன்னா சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுன்னா அது ஈஸியா கவர் பண்றது ஈஸி. அதாவது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்கிறது ஈஸி. அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரே கிடைச்சிருக்கான்றீங்க, அவங்களா வந்து மாட்டிருக்காங்கன்னா சொன்னீங்க. கமான் எப்படி ஒன்றும் இல்லை, அது எப்பவுமே அப்படிதான். அது வந்து என்ன சொல்லுங்க, வந்து சினிமா வந்து நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நண்பர்கள்னா அது விடாத கருப்புது. ஒரு வாட்டி இந்த ஓரமா போய் காலேஜ் பண்ணிட்டோம்னா எங்க போனாலும் கமான் கிண்ணி பிடுங்க கூப்பிட்டு இருக்கணும்ல, நம்மளும் ஓட மாட்டோம், கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்போம். ஸோ உண்மையாவே இந்த படம் வந்து அவங்களுக்கான ரெக்கவரிங்க்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத போது ஒரு சின்ன படத்தை கரெக்டாக ரீச் பண்ணி நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனால் இன்னைக்கு தியேட்டர்ல வந்து மக்கள் படம் பார்க்குற படங்கள் எல்லாமே
கொண்டாட்ட மனநிலை படங்களும் வைப் படங்கள் மட்டும்தான் தேடல் ஓடிட்டு இருக்கு. அதனால ஜாலியாக இருக்கிற படங்கள் கண்டிப்பா ஓடும். இந்த படம் ஓடணும். வாழ்த்தி நன்றி வளர்க்கிறேன். அடுத்ததாக நாம் பேச வைக்கிறோம். தமிழ் சினிமாவில் இவர் வளர்த்துவிட்ட படைப்பாளிகள் பலர் இன்று கோடம்பாக்கத்தில் வெற்றி கொடி கட்டி பறந்து வருகின்றனர். ஒவ்வொரு திறமையாளர்களையும் தன் கைப்பிடித்து அழைத்து வரும் தயாரிப்பாளர் இயக்குனர் சி வி குமார் அவர்களை பேச வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் என் படம் ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப நேரம் பேச மாட்டேன். என்ன கடைசியாக எதுக்கு உட்கார வச்சுன்னு தெரியல. பட் ஆனால் நிஷாந்த் வந்து எனக்கு அதான் கேபிள் சொன்ன மாதிரி அவர் அந்த கொரோனா முடிஞ்ச டயத்தில் ஃபர்ஸ்ட் வேவ் பண்ண டயத்தில் நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம். பண்றீங்க நன்றி சொல்லின்ற படம் ரொம்ப அது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது தாண்டி அந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆப்டமிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க வந்து அந்த டைரக்டரும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மொத்தம் 35 லட்ச ரூபா அந்த படத்தை முடிச்சோம் சார். அதில் வந்து இப்போ 18 lakhs வந்து மியூசிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 17 lakhs தான் என்டையர் படமே பண்ணியிருந்தோம் அப்படின்னு நாங்கள் அந்த பண்றீங்க நன்றி சொல்லி அது எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு. இப்படியா கூட சினிமா பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அந்த படம் அப்புறம் நான் பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அப்புறம் ஞாபகம் சார் வாங்கி அதை சோனி லைவ்ல பெரிய விலைக்கு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லா போச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா. ஏன்னா அந்த நிஷாந்தோட கதை தேர்வு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். அதில் வர்ஷினி எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் ஹீரோயின் ஆகிறன்றதுக்காண்டி அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க 3 இயர்ஸாக. மேபி இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அமையும் வர்ஷினி. அப்புறம் டைரக்டர் ஃபரீத் அவர் ஆக்சுவலி அவர் எல்லாரும் கூல்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக யூ கான் பி கூல், ஹி மஸ்ட் பி ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல. அப்பா படம் கொடுத்தாரு, அம்மாட்ட சொல்லி வாங்கினாரு. ப்ரொடியூசர் ஒரு ப்ரிஃபர்ட் இருக்கு. இதில் யாருக்கும் சம்பளம் வேறு கொடுக்கலன்றாரு. ஸோ ஹி மஸ்ட் பி ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்னைக்கு இருக்க சின்ன படங்கள் இன்னைக்கு வந்து ஓடணும்னா ஒரு மீடியாவில் ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேபிஒய் இந்த மாதிரி டிவியில் யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்டாராக இருக்கிறவங்களை வச்சு தான் இன்னைக்கு படம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங்காக அதை கிரியேட் பண்ண முடியுது. அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த படம். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் கண்டென்ட் அதை எப்படி பண்ணணுன்றது ரொம்ப நல்லா பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். டெஃபினட்டாக நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த மாதிரியான ஸ்மார்ட் பர்சன்ஸுக்கு வந்து சினிமா கண்டிப்பாக கைவிடாது. நீங்கள் வேணாம்னு சொன்னால் கூட சினிமா அவங்களை விடாது. கண்டிப்பாக உங்களை சினிமா நம்ம கூட்டிகிட்டு போகும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கும். இந்த சூரபசங்கர் அண்ணன் கல்லூரி வினோம் மற்றும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அவர் சமய பேசினார். அவர் ராஜா ரொம்ப நல்லா பேசினாரு. அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையின தேட்டரில் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.